இந்த ஊருக்கு பேர் ஆனந்தூர். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. ஊர் அழகான ஊர், முப்போகம் விளைஞ்ச ஊர். இங்கே வந்து பெரிய உயர்நிலை பள்ளி இருக்குது. இந்த உயர்நிலை பள்ளியில் வந்து நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. இந்த சுற்று வட்டாரத்துக்கே இந்த உயர்நிலை பள்ளி தான் வந்து முதன்மை. என்ன காரணம்னா, இந்த பகுதியில் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் இங்கே வந்து நிறைய மாணவர்களும் படிப்பாங்க. இந்த பள்ளிக்கூடம் விட்டவுடனே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ரோட்டில் நடந்து வருவாங்க ஒரு காலத்தில். ஏன்னா இந்த உயர்நிலைப் பள்ளிக்கும் ஆனந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் அவ்வளவு கூட்டமாக இருக்கும், மாணவ கூட்டங்கள். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து மறக்க முடியாத ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா ஆடி மாதம் இதில் தான் திருவிழா வைப்பாங்க, நாடகம் வைப்பாங்க. இங்கே ஒரு நாடக கொட்டை இருக்குது. இந்த நாடக கொட்டையில் தான் நாடகம் வைப்பாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க. அவ்வளோ அழகான இடம். இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி. அது அழகான ஸ்கூலு. அது பக்கத்துலேயே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருந்தது. அதை இடித்து புதுசாக கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக கட்டியிருக்கிறாங்க. இது பக்கத்துலேயே பெரிய ஊரணி ஒன்று இருக்குது. அந்த ஊரணியில் தான் இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து குளிப்பாங்க. இதுக்கு இன்னொரு புனைப்பெயர் இருக்குது, தம்மம்னு சொல்லுவாங்க. இந்த ஊரணிக்கு பக்கத்துலேயே சந்தைப்பேட்டை இருக்குது. இங்கே வியாழக்கிழமையான சந்தை போடுவாங்க. இந்த சுற்று வட்டார பகுதிக்கே இந்த சந்தை தான் வந்து பெருசு. இந்த சந்தையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜே ஜேன்னு இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இது.